வணக்கம், நான் உங்க அடகிருஷ்ணர். இன்னைக்கு ஆக்சுவலி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பா இருக்கு. என்னது, ஜனநாயகனுக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜு, ஒரு நபர் ஜட்ஜு கொடுத்த ஜட்மெண்ட்ட இப்ப மேல்முறையீட்டுல திருப்பி ஒரு நபர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த கொடுத்த தீர்ப்பு செல்லாது, இந்த மாதிரி சிபிஎஸ்சிய கொடுக்க சொன்னது செல்லாது, திருப்பி நீங்க புது பெட்டிஷனா சிங்கிள் ஒரு ஆள் ஒரு நபர் ஜட்ஜி கிட்ட போங்க விசாரிக்க அப்படி இருக்காங்க. சரிங்களா? பாருங்க, என்ன ஜனநாயகனுக்கு இது தோல்வி இல்லை. நம்ம ஐடி கொட்டு வச்சாங்களா, ரொம்ப நல்லா கொட்டா இதே மாதிரிதான் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தற்கொலை மாதிரி பேசுவானுங்க. என்ன, யாரு, நம்ம திமுக கூட்டம் ஐடி பிரபலம் பக்கா ஐடி கேவலமா பேசுவாங்க, கரெக்டா சொல்ல மாட்டானுங்க, சும்மாவே பரப்பாங்க. இப்ப என்ன தீர்ப்பா இருக்குன்னா, ஒரு நபர் கொடுத்த தீர்ப்பு செல்லாது, திருப்பி ஜனநாயகம் படத்தை ப்ரொடியூசர் கிட்ட திருப்பி நீங்க ஒரு நபர் நீதிமன்றத்துக்கே போய் புதுசா கேஸ் போட்டு விசாரிக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. உடனே நம்ம ஐடி என்ன சொல்லுவாங்க, திமுக போச்சா 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 அப்படின்னா இதே மாதிரிதான் விசில் பறக்குது அப்படின்னாங்கல்ல, அதே மாதிரி திருப்பி ஐடி சொதப்பல் மாதிரி தற்குறித்தனமா அவனுங்க போச்சா கொட்டு வச்சாங்க அப்படின்னு. நம்ம யாரு, நம்ம அரசு வழக்கறிஞர் வந்து இவங்க வாங்கினது இடைக்கால மனுவா இருக்கும், உத்தரவு இடைக்கால மனுவுக்கு. அது மாதிரி நீங்க தாவேகா வாங்கினது வெறும் இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு மட்டும்தான் வரும். அதே மாதிரி இப்ப இது ஒண்ணு பின்னடைவு இல்லை முன்னடைவு இல்லை, நடுத்தரமா ஆக்சுவலி நியூட்ரலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நீதிபதி திருப்பி ஒரு நபர் நீதிமன்ற புது கேஸா போடுங்க, புது வழக்கா தொடர்ந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? எந்த இடத்துலயும் பின்னடைவோ முன்னேற்றமோ இல்ல, நடுத்தரமா கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு இல்ல, 2 பேருக்கு நடுத்தரம் தான். உடனே ஐடி வந்துருவாங்க. ஏன்னா திமுக ஐடி நடத்துறது அவனுங்க கட்சியில ஒன்றும் புடுங்கல் இல்ல, இவனுக்கு வெட்கமா சொல்லுவாங்க. சரிங்களா? தற்கொலை எல்லாமே இவனுக்கு தான் பண்றது. என்ன, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன, ஒரு நபர் கொடுத்த நீதிபதி தீர்ப்பு ஒரு நபர் கொடுத்த தீர்ப்பு செல்லாது அப்படின்ட்டாங்க. சிபிஎஸ்சி சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்ன ஒரு நபர் நீதிபதி தீர்ப்பு செல்லாது அப்படின்னு இருக்காங்க. திருப்பி வழக்கு தொடர்ந்து ஒரு நபர் நீதிமன்றத்துல விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.